காவலருக்கே இந்த நிலையா? மது படுத்தும் பாடு இளைஞருக்கு கிடைத்த பரிசு. கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குற்ற நுண்ணறிவு பிரிவில் ஏட்டாக பணியாற்றி வருபவர் செந்தில்குமார். இவர் சீருடை அணியாமல் நேற்று இரவு 9 மணி அளவில் சொந்த வேலை காரணமாக காமராஜ் மார்க்கெட் அருகில் உள்ள ரத்தினம் சாலைக்கு காரில் வந்துள்ளார். காரை சாலையோரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு இறங்கிய போது அவருக்கு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. செல்போனில் பேசிக்கொண்டு ரத்தினம் சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த நபர் சட்டையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்ட முற்பட்டுள்ளார். அப்போது சுதாகரித்துக் கொண்டு அரிவாளை பிடுங்க முற்பட்ட போது இடது கை விரலில் வெட்டு விழுந்தது. அப்போது ஏட்டு செந்தில்குமார் அந்த நபரை கீழே தள்ளிவிட்டு அரிவாளை பிடுங்கியதுடன் அந்த நபரை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு நகர போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அங்கு வந்த கரூர் நகர காவல் நிலைய போலீசார் அரிவாளை பறிமுதல் செய்ததுடன் மது போதையில் இருந்த அந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரிவாள் வெட்டு விழுந்த ஏட்டு செந்தில்குமாரிடமும் அங்கிருந்த பொதுமக்களிடமும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிவாளுடன் வந்த நபர் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்றும் அவர் மீது அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போதையில் இருக்கும் அந்த நபரே போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். அடிச்சதுதான் சார். அவர் அடிச்சதுதான் சார். சார் உணவுலாம் கிடையாது சார். எங்க அம்மா சத்தியமா உணவுலாம் கிடையாது சார். இந்த ஊருக்குள்ள எங்க உடுத்துற கேள்வி தொடர்ந்துருங்க.